கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கி தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்தில் அடைச்சிடலாம். இந்த நான் சொன்ன இத்தனை திட்டத்துக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தான். எனக்கு நன்றாக தெரியும். நம்ம கடனில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். கடன் வாங்கி தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கடன் வாங்கி தான் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தரப்படுகிறது, கடன் வாங்கி தான் கடனையே அடைக்கிறோம். அதானே, கடன் வாங்கி தான் ஹாஸ்பிட்டலு, ரோடு, மேம்பாலம் எல்லாம் கடன். அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த ஏரி திட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நான் கான்ஃபிடென்ட்டோடு சொல்கிறேன் அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பாக இந்த கடன்களை 10 வருஷத்தில் அடைச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற முடியும். ஏன்னா எக்கானமி நல்லாயிடும், விவசாயம் நல்லாயிடும், ஹெல்த் நல்லாகும். நல்ல தண்ணி கொடுத்தா நம்ம சுகாதாரம் மேம்படும், விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய எக்கானமியும் வளரும். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை தருமாறு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, எனக்கு நீதி வழுவா பேரரசர் போல இவ்வளோ நேரம் எனக்கு